தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை ஆன்லைனில் திருட்டுத்தனமாக லீக் பண்ணிட்டாங்க. அதை லீக் பண்ணது யார்? அதாவது டைரக்டர் அச்சுவினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன். ஜனநாயகன் படம் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம். ஏற்கனவே ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைக்காத காரணத்தினால படம் ரிலீஸ் ஆகாமல் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கு. ஜனவரி பொங்கல் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறம் சென்சார் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகாமல் இன்னமும் கோர்ட்டில் ஒரு பக்கம் கேஸ் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்சார் எப்போ கிடைக்கும், படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இழுபறியாகவே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஜனநாயகன் படத்தை இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்துடைய சீன்ஸை யாரோ திருட்டுத்தனமாக சோசியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டாங்க. 2-3 சீனு தான் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த 1 மணி நேரத்தில் ஜனநாயகன் படத்துடைய ஃபுல் HD குவாலிட்டியில் முழு படத்தையுமே திருட்டுத்தனமாக சோசியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண KVN ப்ரொடக்ஷனும் டைரக்டர் அச்சுவினோத்தும் அவங்களுடைய மொத்த மூவிட்டியுமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. யார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. படம் லீக் ஆக வாய்ப்பே இல்லை, எப்படி தான் லீக் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் சென்சார் போர்டு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறப்ப சென்சார் போர்டு தரப்புலேருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் இந்த லீக்கான விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. லீக்கான ஃபுட்டேஜில் இருக்க டேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். படம் சென்சார் போர்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இருந்த எடிட்டர் வெர்ஷன் மூவியை தான் இப்போ சோசியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீக்கான படத்தில் இருந்த வாட்டர் மார்க்கில் இருந்த இந்த சீரியல் நம்பர் 1401/2026 இது வெறும் சீரியல் நம்பர் கிடையாது. அந்த படம் எடிட் செய்யப்பட்ட அந்த டேட்டை தான் இதை சீரியல் நம்பராக அந்த வாட்டர் மார்க்கில் வச்சுருக்காங்க. 14/1/2026 அந்த டேட்டில் எடிட் செய்யப்பட்ட ஜனநாயகன் படத்துடைய வெர்ஷனை தான் சோசியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. படம் சோசியல் மீடியாவில் லீக் ஆகிறதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று சென்சார் போர்டு லீக் பண்ணியிருக்கணும். ஜனநாயகன் மூவி டீமில் ஒர்க் பண்ண யாரோ ஒருத்தர் தான் இந்த கேவலமான வேலையை பார்த்துருக்கணும். சென்சார் போர்டு அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நாங்கள் லீக் பண்ணல அப்படிங்கிற விஷயத்துக்கான ஆதாரத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஜனநாயகன் படத்தில் ஒர்க் பண்ண யாரோ ஒரு கருப்பாடு தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. இப்போ போலீஸ் விசாரணையில் பார்த்தீங்கன்னா 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேரும் வெப்சைட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணவங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி ஜனநாயகன் படத்துடைய ஃபுல் படமும் கிடைச்சிச்சு அப்படின்னு இன்னமும் விசாரிக்கிறாங்க. யார் காரணம் அப்படின்னு. ரிலீஸ் பண்ணவங்க மட்டும் கையில் கிடைச்சானா அவனை சும்மாவே விட மாட்டாங்க. மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சூர்யா அவர்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், STR சிம்பு அவர்கள், தனுஷ் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே இப்போ ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்காக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு போலீஸ் பார்த்தீங்கன்னா 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் மெயின் மூளையா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யாரு, ஜனநாயகன் மூவி டீமில் இருந்துக்கிட்டே அந்த படத்துக்கு துரோகம் செஞ்ச அந்த கருப்பாடு யாரு அப்படின்னு கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அவன் கையில் கிடைச்சானா அவனுடைய நிலைமையே வேற மாதிரி இருக்கும். தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட படம். இந்த படம் கண்டிப்பாக 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் அடிக்கும் அப்படின்னு எல்லாராலையும் ரொம்பவே எதிர்பார்த்த படம். இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு நினைச்ச படம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம தளபதி அவர்களுக்கு வாக்கு வங்கியில் ஓட்டு அதிகரிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் கருதப்பட்டுச்சு. ஆனால் கடைசியில் நினைச்ச எதுவுமே நடக்கலை. என்னதான் படம் லீக் ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆனால் மிக பெருசாக கொண்டாட தான் போகிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்துக்கு அஃபிஷியலாக சென்சார் கிடைச்சதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போ எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அடுத்து ஜனநாயகன் படத்துடைய அப்டேட் வந்ததும் நம்ம சேனலில் பார்க்கலாம்.